ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்குள்ள ஒரு டாபிக். இவரை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா, நான் போகிற வீடியோவில் ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா நான் அதை ஷார்ட்ஸில் கொடுத்துருவேன். அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்துக்கோங்க. டாப்பிக்கில் போவோமா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து சங்ககால புலவர். இவர் வந்து கடியலூர் என்ற ஊரில் பிறந்தார். இவர் வந்து 10 பாட்டில் பெருமனாற்று படையும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார். நம்ம வந்து இவரை பற்றி நான் பார்க்கும்போதே வந்துட்டு பெருமனாற்று படைய டீட்டெயில்ஸையும் பட்டினப்பாலையும் தான் பார்க்க வரோம். ஏன்னா இது ரெண்டுமே இவர் எழுதின நூல் அப்படிங்கிறனால, இவர் பற்றின தகவலும் இவரோட பாடல்கள் அப்படிங்கிறனால அதையும் படிச்சுக்கிறோம். ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இது பெருமனாற்று படைய பாடல் தான் ஒன்று. இதில் பெருமனாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இதில் இருக்க ஒரு பாடல் வரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை பற்றி ஆற்றுப்படை இலக்கியத்தை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம். அதாவது புலவர்கள்லாம் வந்துட்டு மன்னர்களை பற்றி பாடி பரிசு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நடுவில் வரவங்ககிட்ட இவங்க சொல்லி அமுச்சு விடுவாங்க. இந்த மாதிரி நான் இந்த மன்னர்கிட்ட பாடி நான் பரிசு நீங்களும் பாடி பரிசு வாங்குங்க, அந்த மாதிரி சொல்லி அமுச்சு விட்றது தான் வந்துட்டு ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பெருமனாற்றுப்படை நூலோட ஒரு பாடலை பார்த்துருவோமா? இது வந்து 7th நியூ புக்கில் இருக்க ஒரு பாடல் தான். லெசன் பேரு கலங்கரை விளக்கம். கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களில் ஒன்று. கடலோடு தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்பும் தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அது குறித்து சங்க பாடல் விளக்குவதை காண்போம். வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றொருஞ்சென்னி விண்பொரு நிவர்ந்த வேடா மாடத்து இரவில் மாட்டி இளங்கு சுவலர் நெகிழி உறவு நீர் அழுவித்து ஓடுகளம் கரையும் துறை. அந்த கலங்கரை விளக்கமானது வந்துட்டு வானம் அளவுக்கு கீழே விழுந்துடாமல் காப்பாற்றுற அளவுக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏணியெல்லாம் போட்டு ஏற முடியாத அளவுக்கு உயரத்தை வச்சிட்ருக்கு. அதே மாதிரி அதில் வந்துட்டு வேயப்படலை, அது வந்துட்டு ஒரு சாந்து பூசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இரவில் ஏற்றப்படும் விளக்கானது வந்துட்டு துறை தெரியாமல் கலங்கிட்டு இருக்கிற அங்கங்கே நின்றுட்டுருக்க கப்பலை கூட தன் பக்கம் ஈர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் இந்த லெசனில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சொல்லியிருக்காரு. இதற்கு சொற்பொருள்னு பார்த்துருவோமா? மதலை அப்படின்னா தூண், நெகிழி அப்படின்னா தீச்சுடர், அழுவம்னா கடல், வெய்யா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம், சென்னினா உச்சி, உறவு நீர்னா பெருநீர் பரப்பு, கரையும்னா அலைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் பெருமனாற்று படையை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது. அடுத்தது பட்டினப்பாலை பற்றி ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? 9th ஓல்டு புக்கில் இருக்க ஒரு டீட்டெயில்ஸ் தான். இதில் வந்துட்டு கடலுடைய வேறு பெயர்களும் அதே மாதிரி படகுகள், சின்ன சின்ன படகுகள் மரக்கலத்துக்கான வேறு பெயர்களும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன டீட்டெயில்ஸ் பட்டினப்பாலையில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் நாவாயை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய நாவாய் இருக்குள்ள அந்த நாவாய் பற்றி சொல்லியிருக்காங்க. கடலில் பெரிய களம் நாவாய் எனப்படும். புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்டுள்ள நாவாய்கள் அலைகளால் அலைபுண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன. அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின என பட்டினப்பாலை கூறுகிறது. ஓகேங்களா? பூம்புகாரோட சிறப்பு, காவிரிப்பட்டினம் எல்லாமே ஒரே பேர் தான். அங்கே இருக்கிற சிறப்பை பற்றி பேசக்கூடியதான் பட்டினப்பாலை நூல். அதில் வந்துட்டு நாவாய்கள், அங்கே நிறுத்தியிருக்க நாவாய்கள்லாம் அசையும் போது, கடல் அசையும் போது அது வந்து யானை அசையும் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலே உச்சியில் ஒரு கொடி அசைஞ்சு ஆடிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பட்டினப்பாலையில் சொல்லியிருக்காங்க. இது கூட கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அதே மாதிரி கடல் கடந்த தமிழ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம கடற்பயணம் லெசன்லையும் தமிழத்தின் தொன்மை படிக்கும் போதும் படிச்சுக்கலாம். இது வந்துட்டு இப்போதைக்கு நம்ம பட்டினப்பாலை மட்டும் பார்க்கலாம். அடுத்த பாடல் வரி இது 10th ஓல்ட் புக்கில் இருக்குது. ஏற்றுமதியும் இறக்குமதியும். பண்டை காலத்து வாணிகப் பொருள்கள் துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதியாயின. பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் அவற்றை அழகுற கூறும். காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருள்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்தன அப்படிங்கிறத பின்வரும் பட்டினப்பாலை வரிகள் கூறுகிறது. ஓகேங்களா? அதாவது இதில் நம்ம வந்துட்டு அங்கே என்னென்ன சிறப்பு இருந்துச்சு, கடல் வணிகத்தில் என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். நீரின் வந்த நிமிர்பரி புறவையும், காலின் வந்த கருங்கரி மூடையும், வடமலை பிறந்த மணியும் பொண்ணும், குடமலை பிறந்த ஆரமும் மகிழும், மயங்கிய நெடுந்தலை மருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீர் வழியாக வந்த குதிரையும், காலின் வழி அதாவது தரைவழி வந்து மிளகும், வடமலையிலிருந்து வந்த பொண்ணும் பொருளும், அதே மாதிரி குடமலையில் இருந்த ஆரமும் மகிழும் இங்கெல்லாம் இந்த இடத்துல இருந்து வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து காவிரி பூம்பட்டினம் நகரம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? துறைமுகத்தை பற்றி பேசுகிற நூல் வந்து பட்டினப்பாலைன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பண்டைய காலத்து துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதியாயின பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் அழகுற கூறின அப்படின்னு சொல்லி. அடுத்தது நம்ம பெருமனாற்று படையும் பட்டினப்பாலையும் பற்றின எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொஞ்சம் பார்த்துடலாம். பேசிக் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் 2-3 பாட்டு வரிகள் மட்டும் பார்த்துடலாம். இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். பெருமனாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன், இது நம்ம பார்த்தோம். வள்ளலோரிடம், இதுவும் நம்ம ஆற்றுப்படை இலக்கியம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதானா. அடுத்தது பார்ப்போமா? இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட். பெருமனாற்று படை எத்தனை அடிகளால் ஆனது? 500 அடிகளால் ஆனது. இதோட பாவகை என்னென்னா ஆசிரியர் பவால் ஆனது. சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல் பெருமனாற்று படை. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சமுதாய பாட்டு அப்படி கொடுத்துட்டு பொறுத்துக்களை கொஷின்ஸ் கேட்கலாம். இந்நூலில் மன்னர்கள் பற்றி குறைவாகவும் மக்களை பற்றி அதிகமாகவும் கூறுகிறது. இந்த நூல் கூறுது பெருமனாற்று படை வந்துட்டு மக்களை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதோட சிறப்பு பெயர் பாணாறு. சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல் பாணாறு அப்படின்னு அழைக்கப்படும் நூல். இது எல்லாமே வந்துட்டு பெருமனாற்று படை தான். பாணாறுங்கிற கொஸ்டின்ஸ் கூட ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இது 21 நரம்புகள் யாழுடைய பாணன் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அவங்க பாணர்கள் பாடுற பாட்டு வந்துட்டு 21 நரம்புகள் கொண்ட யாழ் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான்.
பெருமனாற்றுப்படை தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தான். இது வந்துட்டு ஒரு ஆற்றுப்படை நூல். உருத்திரங்கண்ணனார் எழுதினது. இதோட சிறப்பு பெயர்கள், இதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க பாட்டு வரி, இது இவ்வளோ தான் பெருமனாற்றுப்படை பற்றி. அடுத்தது வந்து பட்டினப்பாலை பற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரிஞ்சுப்போமா? பட்டினப்பாலையோட ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார். இதோட பாட்டுடை தலைவன் வந்து கரிகாலன். கரிகார பெருவளத்தான் திருமாவளவன் என அழைக்கப்படுபவர். ஓகே, எந்த திணையை சார்ந்ததுன்னா அகப்பொருள் திணை. இதில் வந்துட்டு துறைமுகங்கள், பட்டினங்கள் இதெல்லாம் பற்றி கொடுத்துருந்தாலும் ஒரே ஒரு பாடல் மட்டும் அகப்பொருளை பற்றி இருக்கும். அதனால் இது வந்துட்டு அகப்பொருளில் வச்சுருப்பாங்க. அகத்திணை சேர்ந்த நூல், அகநூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பாடலை நான் கொடுத்துருக்கேன். இந்த பாடலோட பாவகை வந்துட்டு வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. இதில் வந்து 163 லைன் வஞ்சி அடியும், மீதி இருக்க 138 லைன் வந்துட்டு அகவல் அடியும் கொண்டதுனால இதை வந்துட்டு வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா பாவகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க மொத்த அடிகள் வந்து 361. இதுக்கான சிறப்பு பெயர் வஞ்சி நெடும்பாட்டு. இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை. அதேமாதிரி சமுதாய பாட்டுனா பெருமனாற்றுப்படை. எந்த ஊரின் சிறப்பை கூறுகிறதுனா காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம், பூம்புகார்னு கொடுக்கலாம், புகார்னு கொடுக்கலாம், எல்லாத்தையுமே ஒரே பேர் தான். காவிரி பூம்பட்டத்தோட இன்னொரு பேர்கள் தான் அதை சொல்லுவோம். அகப்பொருள் தரும் அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். 6 அடிகள். அந்த 6 அடிகள் இருக்கிறதுனால தான் இது வந்துட்டு அகப்பொருள் நூல் அப்படின்னு சொல்கிறோம். பட்டினப்பாலை துறை சார்ந்தது, செலவளங்கள் துறையை சார்ந்தது. அடுத்தது துறைமுக சிறப்பு பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை விளக்கும் நடுநிலைத்தன்மை. இது வந்துட்டு நம்ம வணிகத்தோட நேர்மையை பற்றி சொல்லும் போது இந்த லைன் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து பட்டினப்பாலையோட வரிகள் தான். தமவும் பிறவும் ஒப்பு நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது. இந்த லைன் கண்டிப்பாக படிச்சுப்போம். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கூட. ஏன்னா இது வந்து வணிகத்தோட நேர்மையை கூறக்கூடியது. பண்டங்கள் குறிக்க அடையாளமாக கொடிகள் பறக்கவிட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டினப்பாலை குறிப்பிடும் முக்கால் வண்டி அப்படின்னா நடைவண்டி, அதாவது குழந்தைங்க ஓட்டிகிட்டு இருக்க நடைவண்டி தான் முக்கால் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிகாலன் அரண்மனையில் பொதிக்கப்பட்ட சின்னம் புலிச்சின்னம். தமிழ் வளர கரிகாலன் அரண்மனையில் அமைக்கப்பட்ட அமைப்பு அறச்சாலை. அடுத்தது முரண் களரி அப்படின்னா என்னென்னா போர் பயிற்சிகளம். அதோட பெயர் தான் முரண் களரி. உள்கு அப்படின்னா சுங்கவரி. காவிரி பூம்பட்டினத்தில் வாங்கின ஒரு வரி, அதுதான் உள்கு சுங்கவரி. அடுத்தது அகப்பொருள் காரணம். அதாவது நம்ம இந்த 6 அடிகள் படித்தோமா, அகப்பொருள்களுக்கான அடிகள் எத்தனை அப்படின்னு படித்தோம். இந்த நூல் வந்துட்டு அகப்பொருளுக்கு இருக்கிறதுக்கான காரணமும் இந்த 6 அடிகள் தான். முட்டச்சிறப்பின் பட்டினம் பெரியினும் வாரிடும் கூந்தல் பயங்கிலை ஒளிய வாரின் வாலிய நெஞ்சி திருமாவளவன் தெவ்வர் கொங்கிய வேலினும் வெய்யுய காணமவள் கோலினும் தண்ணிய தடமேன்றவளே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. இதில் என்னென்னா, இதில் கொடுத்துருக்க ஒரு தலைவன், அதாவது அந்த ஊரில் இருக்க ஒருத்தங்க வந்துட்டு தலைவியை பிரிஞ்சு போக மனம் இல்லாமல் பாடியிருப்பாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க. அதனால் இது காதல் பிரிவில் வருது, அதனால் அகப்பொருள். அடுத்தது பட்டினப்பாலை மூலம் அறிவது பண்டைய தமிழரின் வணிகம், மக்களோட பண்பு, செழிப்பு, காவிரி பட்டினத்தோட அமைப்பு, சிறப்பு, இதெல்லாம் நம்ம அறிகிறோம். அடுத்தது கரிகாலனோட சிறப்பு கூறக்கூடிய வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வரிகள் எடுத்து கொடுத்துருக்கேன். குழலகவ யாழ் முரள முளவதீர முரசி அம்பே காடு கொன்று நாடு ஆக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கு மலை அகழ்வது கடல் தூர்க்குவனே வான் வீழ்க்குவனே வழி மாற்றுவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 லைன் வந்து கரிகாலனோட சிறப்புகள் பற்றி சொல்லியிருக்க லைன். இதுவும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு கரிகாலன் வந்துட்டு எவ்வளோ பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100,000, அதாவது 16,100,000 பொன் பரிசு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏன்னா காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்பை பற்றி அவங்க பாடினனால அவங்களுக்கு பரிசை இதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டினப்பாலையோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா வஞ்சி நெடும்பாட்டு. இது வந்து தமிழ் விடு தூதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கலிங்கத்து பரணியிலும் அது வந்து தமிழ் விடு தூது நூல்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீரென்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தின்று நீர் பரப்பவும் அலத்து அறியா பல பண்டம் புலிச்சின்னம் புலி பொறித்து புறம் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை வரிகள் கொடுத்துருக்காங்க. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த கூட கொஷின்ஸில் கொடுத்து கேட்கலாம். இதுக்கப்புறம் கொடுத்துருக்க பாடல் வரிகள் எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க பாடல் வரிகள் தான். பட்டினப்பாலை பற்றி ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தைய கடல் வாரீர் அப்படிங்கிற லைன். அடுத்தது மசையில் புய வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கெங்கினும் தற்பாண்டிய தனி உணவின் புல் தேம்பு புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலைய கடல் வாரி. அதாவது இந்த லைன் தான் நான் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். இது ஒரு பாடல் தான். அது காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்பு, அந்த இடத்துல எப்படி இருக்குது, கடல் எப்படி மழை பெய்யுது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த நகரோட சிறப்பு தான். விளைவாரா வியன் கழனி கார்கருமின் கலை ஆலை தீத்தெருவின் கவின் வாடி நீர் செருவின் நீள் நெய்தல் பூச்சாம்பும் புலத்தாங்கன் காய் சித்தல் காய் சென்னல் கதிர் அருந்து மோட்டெருமை குளவி கூட்டு நிழல் துயில் வதியம். அதாவது அந்த இடத்துல கரும்பு ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறையா இருக்கும், அங்கே மோட்டெருமைகள்லாம் இருக்கும், அந்த இடத்துல எல்லாமே வயலில் இருக்கும், வண்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையை தான் சொல்லியிருக்காங்க, அந்த இடத்தோட பெருமையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது அகல் நகர் வியன் முத்துச்சுரிதல் நுதல் நோக்கின் நீரிலை மகளிர் உணங்கு வணங்க வரும் கோழியன் கொடுங்கல் கணங்குலை பொற்கால் புதல்வர் புறவியிட்டு உருட்டும் முக்கால் சிறுதேர் முன்வெளி விளக்கும் விலங்கு பகை அல்லது கலங்கு பகை அறியா கொள்ளும் பல்குடி செல்லும் பாக்கத்து. அதாவது அந்த இடத்துல சிறப்பு எப்படி இருக்கும்னா, கோழியை விரட்டுறதுக்காக காதில் இருக்க கம்மலை எடுத்து எழுவாங்களாம். அதான் உணங்கு. அங்கே வந்துட்டு அதை எடுத்து எரியும் போது அது வந்து சின்ன பசங்க வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்களா, அதான் முக்கால் வண்டி. அந்த வண்டியோட தக்கரத்தில் போய் தடுக்குமா. அவ்வளோ பெருசு நாங்கள் போட்டிருப்பாங்க பெண்கள், அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும், நகர் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் பட்டினப்பாலையோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். உருத்திரங்கண்ணருக்காக நம்ம பட்டினப்பாலையும் பெருமனாற்றுப்படையும் பார்த்தோம். பெருமனாற்றுப்படை எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸும் பார்த்தாச்சு, பட்டினப்பாலையோட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் கொடுத்துருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க பாடல் வரிகள்லாம் ஒரு தடவை பார்த்துக்கலாம். சப்போஸ் இதில் ஏதாவது லைன் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டால் எழுதிடலாம். உருத்திரங்கண்ணருக்காக தான் நம்ம வந்துட்டு பட்டினப்பாலையும் பெருமனாற்றுப்படையும் படிச்சிருக்கோம். இந்த புரிதலோட படிச்சுங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.